ஹாய் எவ்ரிவன். சுகர் ஃப்ரீ ட்ரெண்ட்னு சொல்றாங்க. ஆமாவா? டயபெட்டிக் இருந்து இனிப்பு ஆசை விடலையா? அல்லாட்டி இனிப்பே பிடிக்காம போயிருச்சா? சுகர் ஃப்ரீ மட்டும் சொல்யூஷன் இல்லைங்க. ரைட் டைம் ரைட் குவான்டிட்டி தாங்க கீ. நான் நியூட்ரிஷனிஸ்ட் ஆயிஷா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுதுங்க. இது வெள்ளை சர்க்கரை, இது நாட்டு சர்க்கரை. இது ரெண்டுமே வந்து கரும்புலேருந்து எடுக்கிறது தான். இதோடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65லேருந்து 75 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு கவனிக்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மார்க்கெட்டில் இப்போ சல்ஃபர் ஃப்ரீ சுகருன்ட்டு இப்போ விற்கிது. நான் சுகர் ஃப்ரீன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க சல்ஃபர் ஃப்ரீ? அதை பற்றி தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது தான் தெரியுது, நாட்டு சர்க்கரையில் இருக்கிற ப்ரௌன் பிக்மெண்ட் பேர் தான் மொலாசஸ். சர்க்கரையை தயாரிக்கும் போது இந்த மொலாசஸை வந்து பிரித்து எடுத்துடுறாங்க. அங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு இருக்கிற இது வந்து ஆட் பண்ணுறாங்க. சல்ஃபிட்டிகேஷன் இருக்கிற ஒரு ப்ராசஸே நடக்குது. நல்லா வெள்ளைன்னு பளிச்சுன்னு ப்ளீச் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்கன்னா, நம்ம சுகர் ஆட் பண்ணுறது வந்து டெய்லி பேசிஸில் கம்மி பண்ணிக்கணும். நிறைய பேர் கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. கருப்பட்டி அதாவது பாம் சாப், இது வந்து பனை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பனை நீரை வந்து கொதிக்க வச்சு அதை வந்து கோகோனட் ஷெல்லில் வந்து போட்டு வைப்பாங்க. அது கெட்டியானதும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட்டில் வர்றது தான் கருப்பட்டி. நார்மலாக இருக்கிற சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையை விட பார்த்திங்கன்னா இதோடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 35 தான். ஸோ இது வந்து டயபெட்டிக்கு எடுக்கலாம். இது எல்லாருக்குமே பிடிக்குமா, எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஸோ உங்களுக்கு ஈஸியான ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறேன். கவனமாக கேளுங்க. என்னடா சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பவுடர் ஷேக்மேட் மிக்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு வந்து பார்க்குறீங்களா? இதில் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் இருக்குங்க. கடைசியாக சொல்லுவேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற ஷேக்மேட் மிக்ஸ் நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், விட்டமின், கால்சியம், ஸ்மூத் டெக்ஸ்சரோட ரெகுலர் மில்கில் யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஜிஐ முத்திரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு பார்ட்டாகவும் கால்சியம், விட்டமின் டி வந்து வித்தவுட் ஃபேட் அண்ட் சுகர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் நம்ம பேக்கிங்க்கு, ஸ்வீட்க்கு, ஹாட் அண்ட் கோல்ட் ட்ரிங்க்கு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு ஷேக்மேட் பவுடர் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சூப்பரான இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டீவியா கிளைகோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீனி துளசி, இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர். ஸ்டீவியா பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடியது. ஒரு 0 கேலரின்னு கூட சொல்லலாம். இது 200-300 மடங்கு ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம நார்மல் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி சர்க்கரையை விட. ஸோ இது வந்து ரொம்ப டயபெட்டிக்கு சேஃப், நேச்சுரல் பிளான்ட் பேஸ்டு ஸ்வீட்னர்னால நம்மளுக்கு பல்லு சொத்தையாகிறது இல்லை. டென்டல் ஹெல்த், டூத் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹீட் ஸ்டேபிளாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் அத்தாரிட்டிஸ் மூலமாக அப்ரூவ் ஆன ஒரு ப்ராடக்ட். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் FDA ஃபசாய் முத்திரை பெற்றிருக்க ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். சீனி துளசி ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, பாடி வெயிட் 1 கிலோ இருக்குது அப்படின்னா ஒரு 4 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுடைய வெயிட் 60 கிலோ இருக்குது அப்படின்னா 240 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நன்றும். இந்த வீடியோ விழிப்புணர்வுக்கு மட்டும்தான், நோய்களை கண்டறியவோ குணப்படுத்தவும் அல்ல. ஓகேவா? எல்லாருக்குமே இந்த ரமலான் பசிப்பும் தாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கட்டும் அளவோடு வாழும் அர்த்தத்தை. இனிப்பை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் புத்திசாலியாக தேர்வு செய்ய நாவுக்கான ஆசையை விட உடலுக்கான அன்பை உயர்த்துக் கொள்வோம். அளவோடு உண்ணும் இஃப்தார் ஆரோக்கிய நிறைந்த சஹர். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த உடலை காக்கும் இபாதத். இந்த ரமலானின் இனிப்பை குறையட்டும், நலன் பெருகட்டும். ஆரோக்கியமே நமது முதன்மை நோக்கமாக இதயத்தில் பதியட்டும். உங்கள் துவாவில் உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் ஆயிஷாவையும் நினைவு கொள்ளுங்கள். நன்றி.